ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். மகத்துவமானவங்க, மனிதாபிமானவங்க, எல்லா விஷயத்துல நம்ம கும்பத்தை சொல்லலாம். கும்ப ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா அறிவாளிங்க. அதாவது பின் நடக்க போற விஷயங்களை சொல்லக்கூடிய திறமையும் ஆற்றலும் அறிவும் பக்தியும் அதிகம் உண்டு நம்ம கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாவே நிறைய விஷயத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வலியும் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நிறைய அனுபவிச்சுப்பாங்க. அப்பாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை பெருமூச்சு விட்டுருப்பாங்க நம்ம கும்பராசிக்காரங்க. இனிமேல் என்னென்ன நன்மைகள் நடக்குமா, வெற்றி குவியுமா, வாழ்க்கை பிரகாசிக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. நம்ம கும்பராசிக்கு கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போன வருடங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். சொல்ல வார்த்தை இல்லைங்க. குமரி அழுலாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டம் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருவீங்க. படிக்கட்டு தளத்தில் கீழே நின்றுருப்பீங்க. 2 படிக்கட்டு 3 படிக்கட்டு 4 படிக்கட்டு அப்படி உங்கள் படிப்பு, உங்களோட படிப்புல இருந்து வாழ்க்கை தரத்துல இருந்து உங்களை அங்கீகரிக்காதவங்க எல்லாமே உங்களை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அவர் கோபுரம்ங்க. நீங்கள் கோபுர உச்சியில் இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்க காலங்களும் நேரங்களும் தேவைப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டா உங்களை யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிரிந்து போன தாய் தந்தையர்கள் உங்களோட கூடிய அனுகூலமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, பிஇல. உங்கள் படிப்பெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. பாதியில் விடுபட்டு போனவங்க, அரியர் வச்சவங்க எல்லாமே என்ன ஆகும்னா இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடந்து படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அந்தஸ்து எல்லாமே கிடைக்க பெறுங்க. என்னங்க நீங்கள் அறிவுக்காரன், நீங்கள் புத்திக்காரன், நீங்கள் நாணக்காரங்க, நல்லா திறம்பட வருவாங்கன்னு சொன்னீங்களேங்க கும்பராசியை, திடீர்னு அரியர் வச்சுன்னா கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. எல்லா திறமைகள் எல்லாமே இருந்தும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். அது அவங்க அங்கீகரித்தா இன்னும் நிறைய மென்மேலும் சாதனைகளை படைத்து விஞ்ஞானம் என்ற அளவுக்கு எல்லாத்திலையும் கொடி கட்டி பறக்கிற யோகா அமைப்போடு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான நேரங்கள் சரியில்லாதனால ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இனிமேல் வாழப்போகிற காலங்கள் யோகங்களை கஜகேசரி யோகம் கூட இவங்களை நம்ம பெருமையாக சொல்லலாம். அவங்கள புரிஞ்சிக்கிற காலம் நேரமும் அவகாசம் எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வருடங்கள் ஏற 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 வாழ்க்கை தரம் ஏறிக்கொண்டே இருக்கும். என்னடா எங்களுக்கு நீங்கள் சொல்லல வயது தான் ஏறுது, எங்கள் வாழ்க்கை தரம் ஏறுது அப்படிலாம் நீங்கள் சொல்லி புலம்பலாம். நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நாட்கள் ஆக 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 கடந்து வரும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா கும்பராசியை பொறுத்திருக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டுங்க. ஏன்னா இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதாவது என்னங்க இப்படி டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப இதயம்னா பயப்பட வேண்டியதுலாம் கிடையாது. ஒரு வலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்புங்க. கும்பம் பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு 100 மருத்துவருக்கு சமம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நமக்கும் பிரச்சனைகள் வலி வேதனைகள் வரும். அப்போ நம்ம இன்னொரு டாக்டரை அணுகுவது சிறப்பு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வலி வந்துச்சுன்னா இது சும்மா ஒரு கேஸ் பெயினாக இருக்குமா அப்படின்னு நினச்சி அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அந்த பெயின் எப்படி இருக்குது அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது யதார்த்தமான பெயின் அப்படின்னு நினச்சி அலட்சியம் கொள்ள வேண்டாம். அலட்சியம் கொள்ளாமல் உடனேயே ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பு. ஏன்னா கும்பராசிக்கு என்ன எவ்வளோ ப்ளஸ் நடக்குதோ ஒரு சில மைனஸ் என்னென்னா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை, அஜாக்கிரதை வேண்டாம். இதனால் பெரும் பாதிப்பு இல்லை. வலி வந்தால் ஒரு முறை டாக்டரை அவரை பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் நிகழ்ந்தாலுமே நமக்கு ஒரு பெயின் வரும், ரொம்ப வருத்தப்பட்டாலுமே ஒரு பெயின் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பெற போகிறீங்க, அளவுக்கு அதிகமான சந்தோஷம் குவிய போகுது. அதனால் ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு மருத்துவரை நான் அணுக சொல்கிறேன். அப்போ உங்களோட வாழ்க்கை தரமும் குடும்பமும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கஷ்டமாக இருக்குது, எனக்கு
நான் எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறேன்? 3 பிள்ளைங்க எனக்கு, 3 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா இருக்குது, 3 பிள்ளையும் ஆண்மகனாக இருக்காங்க, படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குன்ற காலகட்டம்லாம் போய் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அந்நியர் உதவி கிடைத்து உங்கள் பிள்ளைகள் நல்ல வளமான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு யோகா அமைப்பு உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய உண்டு. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிற அளவுக்கு எல்லா தரம் தகுதி எல்லாம் உயர்ந்து ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீங்க. எல்லாரும் நம்ம மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க, யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கால நேரங்கள் இதை இதனால் ஒரு விஷயங்கள் ஏற்படுது. இதுக்காக நம்ம மனசு உடைய வேண்டாம். மீண்டும் மீண்டும் நம்ம எந்திரிப்போம், ஜெயிப்போம், வெற்றி நடை போடுவோம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்திருக்க பெண்கள் எல்லாருமே சிங்கப்பெண்கள் தாங்க. உங்களை வெளில யாரால முடியுங்க அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா மோல்ட் பண்ணிக்கிட்டா சனீஸ்வரரை வணங்குங்க, சனி பகவானை நினைங்க. டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் என்ன கோவிலுக்கு உங்கள் மனசார தோன்றுதோ அந்த கோவில் போங்க. அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மொட்டை மாடியில் நீங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள். என்ன நட்சத்திரங்கள்லாம் பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் அப்போல்லாம் நம்மலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், டிவி தான் இருக்கும். நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு மொட்டை மாடியில் நிலா சோறு காமிச்சு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க, எல்லாம் உட்காந்து விளையாடுவோம் நிறைய. இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோன் பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு கால டைமை நம்ம ஒதுக்கிட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களையும் மொட்டை மாடிக்கு பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நம்ம நேரம் கும்பராசிக்காரங்க கால் பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ வரப்போ நீங்கள் பார்த்து பத்திரமா லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பார்வையில் இருந்துட்டு அந்த மொட்டை மாடியில் இருக்க நட்சத்திரங்களை பாருங்கள். நிலாவை பற்றி 4 வரிகள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் பற்றியும் ஸ்பெஷலாக உங்கள் பிள்ளைங்கிட்ட வர்ணிச்சு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்னென்ன தெரியுது, உங்களுக்கு என்னென்ன தோன்றுது உங்கள் மனசில், அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அது அழகு போல் கிட்ட அந்த ஃபோன் இருக்கிறதுல மைண்டு டைவெர்ட் ஆகி உங்கள் கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் 4 பேர்கிட்ட போய் சேரட்டும். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடியவர், அறிவுஞானம் மிக்கவர், அவரை வெல்ல எவரால் உண்டா? இல்லை. அப்படி உங்களோட ராசி போனதெல்லாம் போகட்டும். இனி வர காலம் என்னுடைய காலம் வசந்த காலம். நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சின்ன 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 விஷயங்கள் பண்ணும்போது பெரிய இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நம்ம கும்பராசி நேயர்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை செயல்படுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஏற்றாற்போல் என்ன கல் போடணும் மோதிரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கும்பராசிக்காரங்க நிறைய வாழ்க்கையில் அடிபட்டுட்டாங்க. இனிமேல் மாதங்கள் ஏற ஏற, நாட்கள் ஏற ஏற, வாரங்கள் ஏற ஏற, வருடங்கள் ஏற ஏற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். அதனால் நீங்கள் எல்லாம் இனிமேல் போனதெல்லாம் எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அனைவரும் உங்களை சந்தோஷமாக திரும்ப உங்களை அரவணைச்சி ஏற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை மென்மேலும் சிறகடித்து பறக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலம் கூட இந்த நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம்ங்க.